நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், நான் பிகாம் முடிச்சிருக்கேன். இந்த வருஷம் தான் காலேஜ் முடித்தேன். இந்த 6 மாதத்தில் இது எனக்கு 19வது இன்டர்வியூ. எந்த இடத்துலையும் என்ன காரணங்களுக்காக எனக்கு வேலை கிடைக்கலன்னு எனக்கு தெரியல சார். பட் ஒரு விஷயம் சார், நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன் சார். சரி, இந்த கம்பெனியில் முக்கியமான விஷயம் இந்த சிச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறதா. அதை நான் சோதிச்சு பார்க்குற மாதிரி சில கேள்விகள் கேட்பேன். ஓகே சார். நீங்கள் அடுத்த ராத்திரியில் காரில் தனியாக போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ பயங்கர புயலும் மழையமா இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு வயசான பாட்டியம்மா சாகிற நிலைமையில இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பழைய நண்பன், உங்க உயிரை காப்பாத்துற நண்பன், அவனும் இருக்கான். அதே பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கு. இவங்க 3 பேர்ல நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க? அந்த பாட்டியை கூட்டிட்டு போலாம், ஏன்னா அது சாக போகுது. இல்லைன்னா உங்க உயிர் நண்பனை கூட்டிட்டு போலாம், அவருக்கு கைமாறு செஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சா இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு அழகான பொண்ணு கிடைக்காம போயிடும். சார், யார் அந்த பொண்ணு தானே? நான் இன்டர்வியூல இதை தான் சொன்னேன். எனக்கு வேலை கிடைக்காதது வேற விஷயம். நீ சொல்லு. இல்லை சார், நான் என் கார் கீயை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அந்த வயசான அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போக சொல்லுவேன். அந்த பொண்ணு கூடயே சேர்ந்து நான் பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சார். இங்க வேலை செய்யணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இங்கேன்னு இல்லை சார், நான் இருக்கிற நிலமையில எந்த வேலை கிடைச்சாலும் நான் செய்வேன் சார். உங்களால ஒர்க் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நானே தான் வேலை செஞ்சு படித்து இப்போ குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன் சார். இப்போது ஒரு நல்ல வேலைக்காக தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன் சார். ரொம்ப பெரிய விஷயம். உங்க பயோடேட்டாவை பார்த்தேன், இம்ப்ரெசிவா தான் இருக்கு. சரி, கடைசியா ஒரு கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த டேபிள்ல சென்டர் போர்ஷன் எதுன்னு சொல்லுங்க. எப்படி இதுதான் கரெக்டான பொசிஷன் சொல்றீங்க? என்ன சார் நீங்க இதுதான் கடைசி கேள்வின்னு சொன்னீங்க. உங்ககிட்ட ஸ்பான்டேனிட்டி இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ, யா, இன்டர்வியூ போயிட்டு தான் சார் இருக்கு. இல்ல சார், இன்னும் யாரையும் செலக்ட் பண்ணல. இன்னும் 5 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்படியா? கண்டிப்பா சொல்லிட்டாரா? அப்படியா? சரி, ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். சார், உங்க மார்க்ஸ் எல்லாம் இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும்னு நான் நினைக்கல. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஃப்ளைட்ல 500 செங்கல் இருக்கு. அதுல ஒரு செங்கலை கீழே போட்டா மீதி எத்தனை செங்கல் இருக்கும்? 499 சார். ஒரு யானைய பீரோக்குள்ள எப்படி அடைப்ப? பீரோவை திறந்து யானை உள்ள போட்டு மூட வேண்டியதானே சார்? மானை எப்படி வச்சு உள்ள மூடுவ? பீரோவை திறந்து யானை வெளில எடுத்துட்டு மானை உள்ள போட்டு மூட வேண்டியதானே சார்? சரி, சிங்கத்தோட பிறந்த நாள் வருது, எல்லா மிருகமும் வருது, ஆனா ஒரு மிருகம் மட்டும் அங்க இல்ல. அது எது? மான் தான் சார். நாம தான் மானை பீரோல போட்டு அடைச்சிட்டோமே. சரி, ஒரு வயசான பாட்டி முதலைங்க இருக்க ஏரிய எப்படி கடக்கும்? ஏரிய கடந்துடலாம் சார். அதான் எப்படி? முதலைங்க இருக்குமே. முதலையும் தான் சிங்கத்தோட பிறந்தநாள் விழால இருக்குமே சார். சரி, ஆனா அப்படியே அந்த பாட்டி செத்துருச்சே சார். தண்ணியில மூழ்கி செத்துருக்கும் சார். இல்ல, தப்பு. உனக்கு இங்க வேலை இல்ல, கிளம்பலாம். சார், இது தப்பா இருந்தா என்ன சார்? மற்ற கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தானே சார் பதில் சொன்னேன். ஹலோ, ஜென்டில்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. வேலை இல்லைன்னா சரின்னு சொல்லிட்டு கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார், இந்த வேலை கிடைச்சுன்னு ரொம்ப நம்பிக்கையா வந்தேன் சார். வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அடச்சி, நீ படிச்சவன் தானே, இப்படி காட்டுத்தரமா நடந்துக்கிற? ஒழுங்கா கிளம்பிடு. யாராவது கழுத்தை பிடிச்சி தள்ளதான் போவியா? கெட் அவுட், போவலில. சார், இன்டர்வியூ முடிச்சிட்டேன் சார். கொடுத்துட்றேன் சார். நீங்க கேட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொடுத்துடலாம் சார், நாளைக்கே கொடுத்துடலாம் சார். நீங்க வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏய், இன்னும் நீ கிளம்பலையா? ஒழுங்கா கிளம்பிடு. சார், அந்த வயசான பாட்டி எப்படி செத்து போச்சு சார்? ஃப்ளைட்ல போகும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டேன்ல, அது தலைமையில விழுந்துருச்சு, செத்து போச்சு. வா. அம்மா,
அண்ணன் வந்துட்டாமா? வாப்பா, என்னாச்சு? நோக்கு வேலை கிடைச்சிடுதா? இல்லைம்மா. என்னப்பா இப்படி சொல்ற? இந்த வேலை நோக்கு கிடைச்சிடுத்துனா எல்லாருக்கும் அடுத்த மாசம் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன்பா. கவலைப்படாதீங்கம்மா, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. எத்தனை இன்டர்வியூக்கு தான்ப்பா போவ? நான் என்னம்மா பண்ணட்டும், வேலை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை கிடைச்சுன்னு நம்பிக்கையாக இருக்கும்போது தான் எவனாவது ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தட்டி பறிச்சிடறாங்க. நீயும் யாராவது பெரியவாண்ட உதவி கேட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்லப்பா. எனக்கு யாரம்மா தெரியும்? ஏதாவது காசு கொடுத்து வேலையில சேர முடியுமாப்பா? என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? நோக்கு ஒண்ணும் தெரியாது, நீ செத்த சும்மா ரெடி. இந்த காலத்துல பணம் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது. நீ யாராவது ஆளை பிடிப்பா, அவளுக்கு பணத்தை கொடுத்து ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாப்போம். அம்மா, நீ நினைக்கிற மாதிரி 5-10க்கெல்லாம் யாரும் வேலை வாங்கி தர மாட்டாங்க. 3-4 மாசம் சம்பளத்தை அவளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பரவாயில்லப்பா, இன்னும் 4 மாசம் தானே, சமாளிச்சுக்கலாம். அடுத்த மாசம் கடன்காரங்க வந்துன்னா என்ன பதில் சொல்ல போறீள்? இப்ப என்னப்பா பண்றது? நீங்க நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. சரி, கையை அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். அம்பி, அம்பி, சாப்பிட்டுட்டு போடா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. காத்தால வெளியில போற, ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. சரி, எடுத்து வைங்கோ. இந்த இன்டர்வியூலயாவது வேலை கிடைச்சிருமா? கிடைச்சிடும் தான்மா நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நடந்த 3 டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன். இதுதான் கடைசி. இதுல எப்படியும் செலக்ட் ஆயிருவேன் நம்பிக்கை இருக்குமா? உன்னை நம்பிதான்ப்பா நம்ம ஆட்டே இருக்கு. உன் தோப்புனார் நிம்மதியா போய் சேர்ந்துட்டார். உன் தங்கச்சியை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிடுத்துனா அதுக்கப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. இல்லப்பா, பக்கத்தாத்து கேசவன் படிச்சு முடிச்சு 3 வருஷம் ஆயிடுத்து. அவன் இன்னும் வேலை கிடைக்காம தான் சுத்தின்னு இருக்கான். அதுதான்ப்பா எனக்கு பயமா இருக்கு. இப்போ நானும் 6 மாசமா வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லலப்பா. இந்த காலத்துல உத்தியோகம் கிடைக்கிறதுனா பெரிய விஷயமா இருக்கு. அதனால நீ சொந்தமா ஏதாவது வேலை தொடங்க முடியுமா? நம்ம சொந்தமா தொழில் தொடங்கணும்னா 8000 ரூபாய் கிட்ட பணம் தேவைப்படுது. அவ்வளவு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? நீ சரின்னு சொன்னா உன் மாமாவாண்ட கேட்டு பாக்குறேன்பா. அம்மா, அவகிட்ட எல்லாம் பணத்தை கேட்கிற எண்ணத்துல இருந்தேல்லாம் தயவு செய்து அதை இப்பவே மறந்துடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சரின்னு சொன்னா உன் மாமாவாண்ட கேட்டு பாக்குறேன்பா. அம்மா, அவகிட்ட எல்லாம் பணத்தை கேட்கிற எண்ணத்துல இருந்தேல்லாம் தயவு செய்து அதை இப்பவே மறந்துடுங்க. இவ்வளவு பேச்சு பேசியிருக்கான், கொஞ்சம் கூட யோசிக்காம அவகிட்ட பணத்தை வாங்கி தரேன்னு சொல்றீங்களே. உன் மாமா முன்ன மாதிரி இல்லப்பா. அவரு உன் அத்தை கிட்ட ஆனந்தனுக்கு ஏதாவது தேவைன்னா என்னண்ட வந்து கேட்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பியிருக்காருப்பா. அவகிட்ட நீங்க கஷ்டம்னு ஏதாவது கேட்டீங்களா? அச்சச்சோ, நான் ஏன்பா அதெல்லாம் கேட்க போறேன்? நேத்து உன் அத்தை நம்ம ஆத்துக்கு வந்திருந்தா, அவாதான் சொல்லிட்டு போனா. நானா எதுவும் கேட்கலப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது, ஆனந்தன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அம்மா, ஏமா இப்படி இருக்கேள்? உங்க உதவி எல்லாம் தேவையில்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்ப வேண்டியதானே? வீடு தேடி உதவின்னு வரும்போது எப்படிப்பா வேணான்னு உதறது? அவா நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்திருப்பா. சரி விடுங்கோ, அவ ஆத்துல இருந்து யாரும் இங்க வரவே கூடாது. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். யாரோட உதவி நமக்கு தேவையில்லை. நீ சீக்கிரமா ஏதாவது ஒரு வேலை தேடிக்கோ. எத்தனை நாள் தான் நாம அடுத்தவாட்ட கடன் வாங்கி ஓட்டுறது? முன்னாடி வாங்கின கடனையே இன்னும் அடைக்க முடியல. இப்ப கடனை கேட்டு வந்து நின்னாங்கன்னா நாம இந்த ஊரை விட்டே போக வேண்டியதுதான். நான் என்ன வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்? நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. நானும் தினமும் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆனா யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தங்கச்சி வேற கல்யாண வயசுல நின்னுட்டு இருக்கா. அவளுக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கணும்லப்பா. அம்மா, நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்கம்மா. நாளைக்கு போற இன்டர்வியூல வேலை கிடைக்கலன்னா கடன் வாங்கி கடை வச்சு பொழைச்சிக்கலாம். தம்பி போகாதப்பா. நான் ஏதாவது சொல்லி மன்னிச்சுடுப்பா. அண்ணா, ஆனந்தா, அண்ணா, சாப்பிடுப்பா. அண்ணா, வாப்பா. என்ன
என்ன ஆனந்தா, நேத்தி எல்லா பணத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னேன், நீயே நேரில் வருவேன்னு பார்த்தேன். ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்குன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் கிடைக்கல. என்ன பேங்க்லேருந்து கடன் கிடைக்க போகிறதா? என் கடன் அடைக்க இன்னொருத்தர்ட்டேருந்து கடன் வாங்க போறேன். இந்த ஒரு தடவை விட்டுடுங்க, அடுத்த மாதம் நானே உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். இதெல்லாம் நான் பல வாட்டி கேட்டாச்சு. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க. அப்படி என்னால் பணத்தை கொடுக்க முடியலனா நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த ஆத்தை உங்கள் பேருக்கு எழுதி கொடுத்துருவோம். சரி, உனக்காக இந்த ஒரு தடவை விடுறேன். ஆனால் இந்த மாத கடைசிக்குள்ள உன்னால் பணம் கட்ட முடியலன்னு வச்சுக்கோ. தயவு செய்து நீ சொன்ன மாதிரி உன் ஆத்தை எழுதி கொடுத்துரு. என்னப்பா ஆனந்தா இப்படி சொல்லிட்ட? நமக்கு இருக்கிறதே இந்த ஒரு சொத்து தான். இந்த ஆத்தையும் விட்டு கொடுத்துட்டா நம்ம நடுத்தருவுலயே நிக்கிறது. கவலைப்படாதீங்கம்மா, நம்ம ஆத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். இப்போ போகிற இன்டர்வியூவில் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிடுமா? எனக்கு நாளையே எடுத்து நான் கிளம்புறேம்மா. ஐயோ, ஐயா ஐயா ஐயா, டாக்டர் அவருக்கு எதுவும் ஆகலையே? எதுவும் ஆகல. சரியான நேரத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்ததால காப்பாத்திட்டோம். ஆமா, அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன், வழியில மயங்கி கிடந்தார். விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல, அதான் நானே அழைச்சிட்டு வந்து அட்மிட் பண்ணேன். பெரிய விஷயம். எல்லாரும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனா உதவி செய்ய யோசிப்பாங்க. அதுல முக்காவாசி பேரு உதவி செய்யவே மாட்டாங்க. யூ ஆர் கிரேட். இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருக்கு டாக்டர். எத்தனையோ இன்டர்வியூக்கு போயிட்டு கடைசி நம்பிக்கையாக தான் இந்த இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி நல்லது நினைக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ஓகே. நமஸ்காரம் பெரியவா. என்ன ஆனந்தா, இப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியவா. என்ன இப்படி வந்திருக்கே? பெரியவா, இன்னைக்கு இன்டர்வியூ போகும்போது வழியில் ஒருத்தர் மயங்கி கிடந்தார். அவரை காப்பாற்ற போய் இன்டர்வியூக்கு போக முடியல. நல்ல காரியம் பண்ணியிருக்கே. எப்போ உன்னை மறந்து மற்றவாளுக்கு நல்ல காரியம் பண்ணினியோ அப்போவே பகவானுக்கு நெருங்கினவனாயிட்டேன். கவலைப்படாத. இல்லை பெரியவா, வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நான் தான் வேலை தேடி சுற்றின்னு இருக்கேன். அதான் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டேனோ இல்லையோ? ஒரு சன்னியாசி படகுல பயணம் பண்ணிட்டு இருந்தார். பெரிய நதி, பொழுதுபோக்காக இருக்கட்டுமேன்னு ஓடக்காரனோட பேசிட்டு வந்தார். சின்ன சின்ன ஓமானம்லாம் சொல்லி நல்லதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். பெரிய காட்டாறு, திடீர்னு வெள்ளம் வரும். அப்பவும் வந்துடுத்து. படகுல ஒரு சின்ன ஓட்டை, துளி துளியாக ஜலம் உள்ளே வந்துட்டு இருந்தது. ஓடக்காரன் உங்களுக்கு நீஞ்ச தெரியுமான்னு அந்த சன்னியாசியை பார்த்து கேட்டான். சன்னியாசி தெரியாதுன்னு விட்டார். சரி, நான் ஓட்டை அடைச்சிட்டு இருக்கேன், ஓடத்தை விடுங்கன்னு துடுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டு ஓட்டுற வழியை அவருக்கு சொல்லி கொடுத்தான். அவனோட வலது கை ஆள்காட்டி விரல் ஓடத்தோட ஓட்டையை அடைச்சிட்டு இருந்தது. வழியில் ஒரு மரம் முறிஞ்சு விழுந்திருந்தது. அதில் சன்னியாசியை ஏற்றி தானும் ஏறி நின்னான். வெள்ளம் ஒடிஞ்சதும் அவன் கரையேறினான். இதில் அடைஞ்சிட்டு இருந்த விரல் வீங்கி போயிடுச்சு. வெளியில் எடுக்கிறப்போ மரக்கிளையில் கிழிச்சு ரத்தம் சுட்டுறது. இது எதையுமே அந்த ஓடக்காரன் பொருட்படுத்தலை. நினச்சிருந்தா அவன் எப்போ குதிச்சு நீந்தி உயிர் தப்பியிருக்கலாம். அப்படி செய்யாமல் இருந்ததுக்கு காரணம் சன்னியாசி சொன்ன உபதேசங்கள் தான்.
நல்லதையே செஞ்சது அவனோட உயிரை காப்பாத்தித்து. நல்லது என்னைக்கும் வீணா போகாது. பஞ்சைவ பூஜ்யம் லோயச பிராப்னோதி கேவலம் தேவான் பித்ரூன் மனுஷ்யாம்ச பிக்ஷுனதிதி பஞ்சமான். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், லோகத்தில் தேவா, பித்ருக்கள், மனுஷ்யா, யதிகள், அதிதிகள் இவ 5 பேரையும் பூஜிக்கிறவா ஸ்ரேஷ அடைவான்னு சொல்லுவா. விட்டு வா. உத்தரவு பெரியவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி இங்க வாங்க. தம்பி எங்க போகணும்? இல்லை சார், நான் போய்க்கிறேன். பரவாயில்ல வாப்பா, எங்க போகணும்னு சொல்லு. இல்லை சார், பரவாயில்ல சார். தம்பி நீங்க என்ன பண்றீங்க? வேலை தேடிட்டு இருக்கேன் சார். வெரி குட் வெரி குட். ஆமா இப்போ எங்க போய்கிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன் சார். போகிற வழியில் ஒருத்தர் மயங்கி கிடந்தாரு. அவரை காப்பாற்ற போய் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன் சார். ஓ வெரி குட், கவலைப்படாதீங்க. இப்போவும் அந்த கம்பெனிக்கு போங்க. எதனால லேட் ஆச்சுன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். நீங்கள் வண்டியில் இருங்க. தேங்க்யூ சார். சார் நீங்களா? ம், டேக் யுவர் சீட். शंकर जय जय शंकर